இன்னொருவர் துக்காராம். இந்த கோஸ்வாமி எப்படி என்றால், அவர் வரும்போதெல்லாம் பக்தர்கள் எல்லாம் அவருக்கு சாமரம் வீசுவார்கள், குடைபிடிப்பார்கள். அப்போ சமர்த்த ராமதாசருடைய சீடர்கள் எல்லாம் அந்த பக்கம் போனோடனே குருநாதர் சொல்லுவாங்க, உங்க சீடர் என்ன இப்படி இருக்கிறாரு, இப்படி அவருக்கு இப்படியெல்லாம் தேவைப்படுது, அப்படி வசதிகள் தேவைப்படுதே. சமர்த்த ராமதாசர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். இது நீண்ட காலமாக நடந்து வருகின்றது. துக்காராம பாருங்க, அவர் எளிய முறையிலே அந்த கங்கை கரையிலே ஒரு குடிசையில் வாழ்கின்றார். இவர் ஏன் இப்படி பட்டு பீதாமரங்களோடு அந்த சீடர்கள் புடைசூழ செல்கின்றார் என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் இதே போல சமர்த்த ராமதாசரிடம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். எதிரே கோஸ்வாமி அவர்கள் வந்தார்கள். அந்த ஆற்றங்கரையிலே கோஸ்வாமி சொன்னார், நீ இங்கே அந்த மணலில் இருந்து உட்கார்ந்து நீ தியானம் பண்ணு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். காலையில் போனவர் நன்றாக சரியான மதிய வேளையிலே வெயில் தகித்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் தான் திரும்பி வருகின்றார். சீடர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், இன்னைக்கு கோஸ்வாமி ஒளிந்தார், அவர் செஞ்ச வேலைக்கு இன்னைக்கு குருநாதர் மிகப்பெரிய தண்டனை கொடுத்து விட்டார் என்று வரும்போது, தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அங்கே சத்ரபதி சிவாஜியினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய கூடாரங்கள் அங்கே தெரிகின்றது. யாரை அமர வைத்து விட்டு வந்தாங்களோ அந்த இடத்திலே சத்ரபதி சிவாஜியினுடைய படைகள் எல்லாம் நிற்கின்றது. சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சமர்த்த ராமதாசர் நெருங்கி வரும்போது அந்த அவருக்கு எப்போதும் போல அந்த சாமரம் வீசப்பட்டு கொண்டிருந்தது. அவர்களுக்கு என்னென்ன அந்த நிழல் அமைத்திருந்தார்கள். சத்ரபதி சிவாஜி ஓடோடி வந்து சமர்த்த ராமதாசரை நமஸ்கரித்தார். சுவாமி, நான் வரும்போது தங்களுடைய சீடர் சுடு மணலிலே அவதிப்பட்டு கொண்டிருந்தார், உடனே நான் இந்த சாமியானெல்லாம் அமைத்தேன் என்று சொல்லும்போது சீடர்களுக்கு அப்போதும் புரியவில்லை. பிறகு ஆசிரமத்திற்கு போன பிறகு சமர்த்த ராமதாசர் சொன்னார், கோஸ்வாமி அவர்கள் இதனுடைய முந்தின பிறவியில் மிக பெரிய பரமாத்மாவாக உடன் இணைந்து பல புண்ணியத்தை செய்ததினால் அவருக்கு கிடைக்கக்கூடியது இது, அதை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோல எத்தனையோ பேச்சுக்கள் பேசுவார்கள், நமது பிரதம மந்திரியை பேசாத பேச்சுக்களா? அதுபோல நம்முடைய குரு மகாராஜ் இங்கே வீற்றிருக்கின்ற பீடாதிபதி பொன்காமராஜ் சுவாமிகளை பலர் விதமாக பேசினாலும் கூட அவர் போன பிறவியிலேயே புண்ணியம் செய்து வந்திருப்பதாலே இந்த பிறவியில் அவருக்கு சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. இந்த இடத்திற்கு அவர்கள் வந்தது உடனே நமக்கு கும்பாபிஷேகம் வந்துவிட்டது. இதை தவிர வேற என்ன எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும்? அதுபோல நான் மனதார நேசித்த இந்த காணிமட மக்கள் எல்லாம் வந்திருந்து நாமம் சொல்லி இது நடந்தது. நீங்கள் எல்லோரும் ஒரு அழைப்பிற்காக எல்லோரும் வந்திருந்து இங்கே எங்களை சிறப்பித்தது. இந்த இடத்தில் 33 கோடி தேவர்களும் இங்கே இருக்கின்றார்கள், நிறைந்து இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆசி உங்களுக்கெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. நண்பர் சகோதரர் ராஜு அண்ணாச்சி வந்திருக்கின்றார். அதுபோல இவர் மோகன் அவர்கள், இவங்களுடைய தகப்பனார் வெங்கடசுப்பு அவர்கள் இந்த அனுமார் ஆலயத்தை நிர்ணயம் செய்யும் போது நம் பகவானிடம் போய் அது அவருடைய ஒரு ஆசீர்வாதத்தோடு